Hello friends, வணக்கம். இன்னைக்கு வீடியோல TN TET பேப்பர் 2 சோசியல் ஸ்டடீஸ் படிக்கிறவங்களுக்கான ஒரு ஸ்டடி பிளான். நிறைய பேர் நான் சயின்ஸ் மேக்ஸ் போட்டப்போ சோசியல் சயின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஸ்டடி பிளான் தான். ஓகே, இது வந்து நம்மளோட ஒரே டார்கெட் வந்து இந்த 60 மார்க்ஸ் எப்படி எடுக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் அது நிறைய டெட் பாஸ் பண்ண டீச்சர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சோசியல் சயின்ஸ் டெட் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டுதான் இந்த பிளான் ரெடி பண்ணியிருக்கேன். பேஸ்ட் ஆன் இப்போ அப்டேட்டட் சிலபஸை பேஸ் பண்ணியும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம டெட் கிளியர் பண்றோட மெயின் மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு கிராஜுவேட் டீச்சராகவோ மாறக்காக தான். அப்போ வந்து பிடி அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. இப்போ கிராஜுவேட் டீச்சர்ஸ் அவங்களோட சேலரி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன மோட்டிவேஷனுக்காக தான் போட்டிருக்கேன். சேலரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்களோட பே ஸ்கேல் வந்து லெவல் 16 சொல்லுவாங்க. 36,400 வந்து 1,15,700 ரூபாய் அதான் எங்களோட பேசிக் பேல இருக்கும். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சேலரிங்க அப்படின்னா உங்களோட சேலரி 36,400 பிளஸ் 18,000 பக்கம் இப்போ டிஏ கிடைக்குது. ரிமைனிங் அலவன்ஸ் ஒரு 5,000 போச்சு. உங்களோட சேலரி பேஸ்ட் ஆன் யுவர் லொகேஷன். இப்போ வந்து நீங்க ஒரு கார்பரேஷன் ஏரியால இருக்கிறீங்களா இல்ல ஹில் ஸ்டேஷன்ல இருக்கீங்களா இதை பொறுத்தும், நார்மல் ஏரியா இருக்கீங்களா அதை பொறுத்தும் உங்க சேலரியில சின்ன பிளக்சுவேஷன் இருக்கும். சோ உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி கிட்டத்தட்ட 59 பிளஸ் இருக்கும். கண்டிப்பா இதுக்கு நம்ம யூஜிடிஆர்பி நம்ம பாஸ் பண்ணணும். பட் என்னன்னு பாத்தீங்கன்னா டெட் எலிஜிபிலிட்டி இருந்தா மட்டும்தான் நீங்க யூஜிடிஆர்பில போக முடியும். இன்னொரு என்ன வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டெட் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா எய்டட் ஸ்கூல்ஸ்ல வந்து நீங்க யூஜிடிஆர்பி இல்லாமயே நீங்க ஜாபுக்கு போக முடியும். ஸோ எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ல போறக்கும் டெட் வந்து மேண்டேட்டரி. ஸோ டெட் இல்லாம நீங்க ஒரு கவர்மெண்ட் டீச்சரா ஆகவே முடியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க டெட் வந்து கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணணும். இதுல வந்து நம்ம பேப்பர் 2 தான் பார்க்க போறோம். பேப்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டிடிஎட் படிச்சவங்களுக்கானது, டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன். நம்ம பிடி அசிஸ்டன்ட் அதாவது கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு என்னென்ன பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதுல ஆல்ரெடி நான் சிலபஸ்ல போட்டிருப்பேன். 30 மார்க்ஸ் தமிழ், 30 மார்க்ஸ் இங்கிலீஷ் அண்ட் 30 மார்க்ஸ் எஜுகேஷன். ரிமைனிங் 60 மார்க்ஸ் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன இருக்கும், சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் 30 மார்க்ஸ் இருக்கும். சோசியல் ஸ்டடிஸ் ஆர் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 60 மார்க் வந்து சோசியல் சயின்ஸ் வந்து வருது. ஸோ இந்த 60 மார்க் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற ஸ்பிட் ஆஃப் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதை நான் 4 வீக்கா பிரிச்சிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஃபவுண்டேஷன் அண்ட் ஃபெமிலியரைசேஷன். இதுல வந்து உங்களோட கான்செப்ட கிளாரிட்டியா பாத்தீங்கன்னா தென் அண்டர்ஸ்டாண்ட் தி சிலபஸ். அதான் ஃபர்ஸ்ட் இதோட குரூப். இதுல நான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 டேஸ்க்கு வந்து ஹிஸ்டரி எடுத்துக்கேன். இதுல ஏன்ஷியன்ட் இந்தியா, இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் அண்ட் வேதிக் ஏஜ் இந்த பீரியட்ஸ் படிச்சுங்க. சேம் திங் ஒரு வாரம் ஃபுல்லா ஹிஸ்டரி படிக்கிறது சூட்டபிளா இருக்காது. அதனால நெக்ஸ்ட் டே வந்து நீங்க ஒரு ஜியோகிராஃபி போவாங்க, அது எர்த் ஸ்ட்ரக்சர், லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் கிளைமேட்ஸ். தென் டே 5 வந்து சிவிக்ஸ்ல கான்ஸ்டிடியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். Then 6th day வந்து எக்கனாமிக்ஸ், பேசிக் கான்செப்ட்ஸ், நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். தென் 7th day பெடகாஜி, லேர்னிங் தியரிஸ் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். ஸோ இதை நான் எப்படி பிளான் பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா, ஒன்னு ஆர்ட்ஸ், அனதர் ஒன்று சயின்ஸ், அந்த பேக்ரவுண்ட் பிளான் பண்ணிருக்கேன். ஸோ ஜியோகிராஃபி மோர் சயின்ஸ் மாதிரி தான் இருக்கும். எக்கனாமிக்ஸ் ஏன் பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கரண்ட் டே சிச்சுவேஷன் இருக்கும். சேம் திங் உங்களோட பிஎட்டோட சிலபஸ் தான் உங்களுக்கு பெடகாஜியில் வரப்போகுது. ஸோ இப்படி நீங்க ஃபர்ஸ்ட் வீக் வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க. இதுல 6 to 8 சமச்சீர் டெக்ஸ்ட் புக் தான் நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 9th and 10th இருக்கிற புக்ஸையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீக் 2 இது வந்து நோட்ஸ் அண்ட் டீப் டிரைவ், நல்லா ஃபுல்லா டீப்பா படிக்கிறதுக்கான விஷயங்கள். இதுல வந்து நீங்க நிறைய மெமரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க. ரிவிஷன்ஸ் மெட்டீரியல் இப்ப நீங்களே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கங்க. ஸோ இதுல நெக்ஸ்ட் 2 டேஸ் வந்து மிடிவல் இந்தியா அண்ட் தமிழ்நாடு ரூல்ஸ். இதுல தமிழ்நாடு ரூல்ஸ் அப்படிங்கும்போது தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பர்சன்ஸ், இப்ப இருக்கிற கரண்ட் சினாரியோ, சேம் திங் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், போயட்ஸ், இவங்களோட ரோல்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்துங்க. தென் மிடிவல் இந்தியா. அடுத்தது வந்து மிடிவல் இந்தியாலையும் நீங்க இந்த முகல்ஸ் அண்ட் நம்மளோட ஹிஸ்டரி ஆஃப் சேர சோழ பாண்டியாஸ் இது எல்லாமே பாத்துங்க. அது கூட மிடிவல் இந்தியா பாத்துங்க. அடுத்து ஜியோகிராஃபர், ரிசோர்சஸ், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரீஸ், கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் எலெக்ஷன்ஸ் இன் சிவிக்ஸ்ல. எலெக்ஷன்லயும் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்லயும் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து ஒரு ஒன்றிய அரசு எப்படி இருக்கு, அதே மாதிரி நம்ம மாநில அரசு எப்படி இருக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு அரசு அதிகாரிகள் அவங்களோட வயது, அவங்க போட்டியிடுறதுக்கான வயது வரம்பு, அது எந்த முறையில போட்டி தேர்ந்தெடுக்க போறாங்க, நேரடியா மக்கள் மூலமாகவா இல்ல மறைமுகமாகவா, இன்டைரக்ட் மெத்தடா அப்படிங்கறதையும் பாத்துங்க. சோ நீங்க மாநிலங்களவை மக்களவை பாத்தீங்கன்னாவே தெரியும் யாரு டைரக்டா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, யார் வந்து இன்டைரக்டா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்புறம் எலெக்ஷன்ஸ்ல இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ் நிறைய இருக்கு. அப்போ வயது வரம்பு,
அப்புறம் எலெக்ஷன்ஸோட கமிஷன்ஸோட டேட்டு, இப்போ எந்தெந்த எலெக்ஷன் எத்தனை வருஷம் அதோட வேலிடிட்டி இருக்கு, அதாவது ராஜ்யசபாக்கு எத்தனை வருஷம் இருக்கு, லோக்சபாக்கு எப்படி இருக்கு, இந்த எலெக்ஷனுங்கிறதுலயே நீங்க பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, நம்மளால ஆளுநர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெப்தா பாத்துக்கலாம். அதோட வயது வரம்பு ரொம்ப முக்கியம். அப்புறம் தகுதிகள் அதையும் பாத்துங்க. எக்கனாமிக்ஸ்ல இந்தியன் எக்கானமி அண்ட் பட்ஜெட்டிங், இதுல கண்டிப்பா ஜிஎஸ்டி பத்தி கேட்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால இந்தியன் எக்கானமி அண்ட் பட்ஜெட்டிங் வந்து தரவா பாத்துங்க. 6th 10th நிறைய எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்கு, அதையும் பாத்துங்க. அடுத்தது இங்க டீச்சிங் மெத்தட்ஸ் அண்ட் கிளாஸ் ரூம் ஸ்ட்ராட்டஜிஸ். முன்னாடி இதுல வந்து லேர்னிங் தியரிஸ் சொல்லியிருந்தோம், இதுல வந்து டீச்சிங் மெத்தட்ஸ் அண்ட் கிளாஸ் ரூம் ஸ்ட்ராட்டஜிஸ் பாத்துங்க. அண்ட் தென் மைண்ட் மேப்ஸ், நிறைய மைண்ட் மேப்ஸ் போட்டுங்க. இதுல மைண்ட் மேப்ஸ் போட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்க படிச்சுக்க முடியும். தென் சேம் திங் நிமோனிக்ஸ் தெரியும், நம்ம சயின்ஸ் படிக்கும்போது நிறைய நிமோனிக்ஸ் படிச்சிருப்போம். இப்போ விப்ஜிஆர் அப்படின்னா அந்த வானவிலோட 7 வண்ணங்களை வரிசையாவும் படிச்சுக்கிறதுக்காக நம்ம விப்ஜிஆர் அப்படிங்கறத படிச்சிருப்போம். இதே மாதிரி ஜியாகிரபில சோலார் சிஸ்டம் எல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு நிறைய நிமோனிக்ஸ் ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்க ஸ்டைலுக்கு நீங்க விப்ஜிஆர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்க. சேம் திங் டேட்ஸ், இப்போ ஹிஸ்டரி படிக்கும்போது கண்டிப்பா நீங்க டேட்ஸ் கரெக்டா படிக்கணும். சேம் திங் சிவிக்ஸ்லயும் டேட்ஸ் படிச்சுக்கணும். அடுத்து 3rd வீக், இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் செக் பண்ணி பாக்குறோம், ஒரு தடவை ட்ரைன் பண்றோம். மாடல் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய அவைலபிளா இருக்கு உங்களுக்கு. தமிழ்நாடு வெப்சைட்லயும் நிறைய அவைலபிள், டிஆர்பி வெப்சைட்ஸ்லயும் நிறைய அவைலபிள் இருக்கு. சேம் திங் ஓப்பன் சோர்ஸ்லயும் நிறைய இடத்துல இருக்கு. அட்லீஸ்ட் 1 or 2 மாடல் டெஸ்ட் வந்து இங்க டெய்லியும் பண்ணி பாருங்க. ஹிஸ்டரியில 50 மார்க் இருக்க மாதிரி 1 or 2 மாடல் கொஸ்டின்ஸ் பண்ணி பாருங்க. அதே போலதான் ஜியாகிரபி, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், பெடகாஜிக்கும் அதே மாதிரி தான், அந்த பிஎட்ல என்ன படிச்சோமோ அதுக்கும். ஸோ இதுல வந்து நீங்க நிறைய டெட் பேப்பர்ஸ் வந்து பழைய பேப்பர்ஸ் இருக்கு, அது எல்லாமே எடுத்து நீங்க ட்ரைன் பண்ணுங்க. நிறைய புக்ஸும் இப்ப அவைலபிளா இருக்கு, ஓல்டு கொஸ்டின்ஸ் பேப்பர் மட்டுமே போட்டு. ஸோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்களே ஓனா கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின்லயே நீங்க பாத்தீங்க டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ நீங்க டைரக்ட் கொஸ்டின் எதிர்பார்த்து போகாதீங்க. பெரும்பாலும் எந்த மாதிரி இருக்கும்னா அந்த பொறுத்துக்க மாதிரி இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 கொடுத்துட்டு அதை ஏபிசின்னு பொறுத்துறது, இல்லாட்டி ஏ வந்து 1 பி 2 சி 3 அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் கூற்று சரியா தவறா இந்த மாதிரி கேள்விகள் வந்து அதிகப்படியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து இந்த 1 லைன்ல கேட்டு ஒரே வார்த்தையில இருக்கிற மாதிரி அந்த சிம்பிள் அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க வந்து சோசியல் அதிகமா எதிர்பார்க்க கூடாது. பெரும்பாலும் இந்த மாதிரி இருக்குன்னா இந்த மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி, கூற்று சரியா தவறா, இந்த மாதிரி ஒரு 12-13 வகையான வகைகள் இருக்கு. சோ அந்த வகைகளை நீங்க பழைய கொஸ்டின் பேப்பரை பாத்தீங்கன்னாவே தெரியும். அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி நீங்க இதை ப்ரிப்பேர் பண்ணீங்க. அடுத்த 4th வீக், இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ரிவிஷன். ஃபர்ஸ்ட் 2 days வந்து ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிங்க. அப்புறம் பெடகாஜில வந்து டீச்சிங் எய்ட்ஸ் அண்ட் லேர்னிங் என்கேஜ்மெண்ட்ஸ், இதெல்லாம் பிஎட்ல படிச்சது. தென் ஃபுல் டைம் டெஸ்ட், இது வந்து நீங்க அந்த 90 மார்க் எடுக்கிற அந்த 150 மார்க்கான டெஸ்ட் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. சைமல்டேனியஸா இந்த சோசியல், ஹிஸ்டரி, சயின்ஸ் படிக்கும் போது தமிழ், இங்கிலீஷும் சைமல்டேனியஸா படிச்சுட்டே வாங்க. ஹிஸ்டரியும் தமிழையும் நீங்க ஓரளவு கார்லேட் பண்ணி கொண்டு வர முடியும். இங்க இருக்கிற புலவர்களும் இல்ல பொலிட்டீஷியன்ஸும் நாங்க தமிழ்லயும் உங்களுக்கு இடம்பெறுவாங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்க காம்பினேட் பண்ணி படிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது நீங்க ரிவ்யூ பண்ணி பாருங்க. இந்த டெஸ்ட் நீங்க எழுதிருப்பீங்க, எந்த இடத்துல எல்லாம் வீக்கா இருக்கும், ஹிஸ்டரியில வீக்கா இருக்குமா. அதனாலதான் முன்னாடி டெஸ்ட் என்ன சொல்லுங்க அப்படின்னா ஹிஸ்டரி மட்டும் தனியா எழுதுங்க, ஜியாகிரபி தனியா, சிவிக்ஸ் தனியா, எக்கனாமிக்ஸ் தனியா எழுதுனீங்க மட்டும்தான் இந்த இடத்துல நீங்க ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது எந்த பாயிண்ட்ல நம்ம குறைவா இருக்கும்னு தெரியும். சோ அந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணீங்க. அகெயின் அடுத்தது டே 30 வந்து கொஞ்சம் மறுபடியும் ரிவிஷன் பண்ணிட்டு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணீங்க. சோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹரிபரி பண்ணாதீங்க, நிறைய நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரெடிமேட் நோட்ஸ் இருக்கு, பட் இருந்தாலும் நீங்களே நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க வந்து கிராக் பண்ணிட முடியும். அடுத்தது சமச்சீர் புக்கு வந்து கண்டிப்பா 6 to 10th 6 to 8th போட்டிருக்கேன். 10th வரைக்குமே நீங்க ஃபுல்லா தரவு பண்ணுங்க. தென் பெடகாஜியை பொறுத்த அளவுக்கு, அந்த பிஎட் பொறுத்த அளவுக்கு எப்படி டீச் பண்ணுவோம், 14 வயதுல இருந்து 19 வயது வரையான குழந்தைகளோட சைக்காலஜி, அதுக்கு எப்படி நம்ம டீச் பண்ணலாம், அந்த சிச்சுவேஷன்ஸ், லேர்னிங் தியரிஸ், இன்டெலிஜென்ஸ், இதை பத்தின விஷயங்களை வந்து வகுப்பறையில எப்படி நம்ம அப்ளை பண்ணுவோம், அதுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணீங்க. தென் நிறைய மைண்ட் மேப்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்க ஃபார் ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபி. ஹிஸ்டரி பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும், நம்ம காலக்கோடுன்னு ஒன்று படிச்சிருப்போம். ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்க காலக்கோடு மாதிரி ஒரே ஒரு காலக்கோடு போட்டீங்கன்னா போதும், கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கான நிகழ்வுகளை நீங்க உள்ள கொண்டு வந்துட முடியும். அது 2-3 பிரிச்சுக்கங்க.
சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு பின் அப்படின்னு பிரிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா நீங்க இந்த காலக்கோடு வரிசையிலேயே மாநில அரசோடதும் ஒன்றிய அரசோடதையும் நீங்க தனியா பிரிச்சுக்க முடியும். அதாவது பொலிட்டிக்ஸ் ஆகட்டும், அப்புறம் சட்டங்கள், இது எல்லாத்தையும் நீங்க கொண்டு வந்து ஆர்டி ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க, ஆர்டிஐ எப்ப கொண்டு வந்தாங்க, இப்போ ஜிஎஸ்டி எப்ப கொண்டு வந்தாங்க, ஜிஎஸ்டி எப்ப ரிவைஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க கொண்டு வந்துட முடியும். ஸோ இந்த நீட் பத்தி எக்ஸாம்ஸ் இது எல்லாமே நீங்க இந்த காலக்கோடு மாதிரி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா கொண்டு வந்துட முடியும். இப்போ புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் 10+2+ இருந்தது வந்து இப்ப எப்படி மாத்திருக்காங்க, இந்த டீடைல்ஸையும் நீங்க கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. அட்லீஸ்ட் ஒரு 500 MCQs ஆச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா தான் அடுத்த இது கொண்டு போக முடியும். ஸோ நிறைய ரெகுலரா ரிவைஸ் பண்ணுங்க. லாஸ்ட் வீக்குக்கு முன்னாடியே ஃபுல்லா ரிவைஸ் பண்ணி முடிச்சிருங்க. அடுத்து வந்து இந்த பியர் டீச்சிங் சொல்லுவோம். இது ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட். நம்ம தனியாவே சில பேர் தனியாவே படிப்பாங்க. பட் ஒரு குரூப் ஸ்டடி பண்றீங்க, ஒருத்தருக்கு சொல்லி தரீங்க, நீங்க ஒரு சப்ஜெக்ட் படிச்சிட்டீங்க, அவங்க ஒரு சப்ஜெக்ட் படிச்சு நீங்க வந்து குரூப் ஸ்டடி பண்ணிக்க அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் கூட எஃபெக்டிவா இருக்கும். ஸோ நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஹெல்ப் வேணும், இந்த டாபிக் எனக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கல, இல்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான விஷயங்களை வந்து நம்ம எடுத்து உங்களுக்கு அடுத்த வீடியோல போடலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண டீச்சர்ஸ்க்கு இது வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப கரண்டாவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அதுலயும் வந்து ஒர்க்கிங் பண்ற டீச்சர்ஸ் கூட நீங்க ப்ரமோஷனுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா டெட் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 115 பக்கம் அந்த தீர்ப்பு இருக்கு. ஸோ அதுலயும் என்ன இன்சிஸ்ட் பண்றாங்கன்னா டெட் இஸ் மேண்டேட்டரி. ஆர்டி ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆசிரியர் வந்து தகுதி தேர்வு மூலம் தான் தேர்ந்தெடுக்கப்படணும். இப்போ 1 to 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு, அதாவது 14 வயது வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிறைய ப்ரொபோசல்ஸும் இருக்கு. ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.